நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஹீஸ் I'm sorry. Oh shit, I don't know how am I going to do interviews. Water? Nee, thank you. Let it be, I mean, whatever it is, Yeah, in a heart, you just pour it out. No, not an issue. You know, it's a true loss அவர் இல்லாதது. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு புனித் ராஜ்குமாருடைய ஜேம்ஸ் படம் 17 ரிலீஸ், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். கிட்டத்தட்ட படம் 4000 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் ஆல் தியேட்டர்ஸ் சோல்ட் அவுட் அப்படின்னே சொல்லலாம். கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸி இருக்குது. அண்ட் வாட்சிங் புனித் ராஜ்குமார் அட் வெரி க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் வாஸ் பிரியா ஆனந்த். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமாக அவங்களுக்கு வந்து பேரா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. திஸ் ஷுட் பி அ ஃபிலிம் தட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். வணக்கம் மேடம். வணக்கம். அண்ட் திஸ் இஸ் அபவுட் புனித் ராஜ்குமார் அண்ட் இட்ஸ் a biggest tribute to புனித் ராஜ்குமார். அண்ட் நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து யூ ஹவ் ட்ராவல்ட் வித் ஹிம் அந்த ஆல் த்ரூ. நீங்கள் ரொம்ப பேச இட்ஸ் லைக் ஸோ ஹார்ட் ஃபார் மீ. எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். வில் ஸ்டார்ட் வித் புனித் ராஜ்குமார் சார். எப்படி இருந்தது? பிகாஸ் 17th இந்த ஃபிலிமை நம்ம எல்லாருமே அவரை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். Sorry, just one second. Can I, sorry, need tissue then, please? Sorry. ये आपके सारे टिश्यूज ना गीले. Sorry. It's, I think it's not just within the movie. அவரோட எல்லா படமே இட்ஸ் ஆல் அபவுட் ஹிம் பிகாஸ் ஹீஸ் சச் அ ஹியூஜ் சூப்பர் ஸ்டார். அண்ட் நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஹீஸ் சாரி Oh shit, I don't know how am I going to do interviews. Water? Nee, thank you. Let it be, I mean, whatever it is, Yeah. in a heart, you just pour it out. No, not an issue. You know, it's a true loss அவர் இல்லாதது because he's a true hero. You know, இண்டஸ்ட்ரியில் இருந்து we always see that audience celebrates so many people as big stars. பட் நேரில் அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு மேலே நம்மளுக்கு வேறு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும். பிகாஸ் எல்லோரும் வந்து ஸ்க்ரீனில் ஒரு மாதிரியான ஒரு இமேஜ் காமிப்பாங்க, நேரில் இன்னொரு மாதிரியாக இருப்பாங்க. But he is a true hero, deserving of all the success and all the love and adulation. He's a real life hero. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது நிறைய அவர் பண்ண விஷயங்கள். பட் அவரோட ஒரு வாட்டி கூட மீட் பண்ணவங்க லைக் அவர் பற்றி அவ்வளோ ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிடுவார் அவர். அண்ட் ஐம் ஸோ பிளஸ் தட் 2 படங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். அண்ட் Kannada is such a beautiful industry. எனக்கு it's one of my favorite industries. நான் 5 industries work பண்ணுறேன். It's my favorite industry. ஏன்னா I started with the best. அவரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். and the director was huge, Santosh. The production was huge. So I think I have such a special bond with Karnataka and the city because அவர் வந்து he was so passionate about so many things. அதில் one of it was his state, his people, his culture. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கன்னடா வேர்ட்ஸ் அவர் சொல்லி கொடுத்தாரு. கன்னடாவோட குவிசின் இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாமே அவர் மூலியமாக தான் எனக்கு இன்ட்ரடக்ஷன் வந்தது. இந்த ஊரோட நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். அங்கே ஒவ்வொரு கோவில் பற்றி சொல்வார். இந்த இடத்துக்கு போங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில், என்னோடய ஸ்டாஃபை வச்சு நான் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் தர்ஷனத்தை எல்லாமே. ஹி டசன்ட் நீட் டு டூ தட். அண்ட் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்து எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக இருக்கணும்னு தேவையே இல்லை. ஒரு வாட்டி கூட நான் செட்டில் இப்போ நம்ம சேர்ந்து உட்காரும்போது ஐ திங்க் வி பிகம் சச் அ கல்ச்சர் ஹூ இஸ் அப்சஸ்ட் வித் அவர் ஃபோன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா. இது எல்லாமே ஒரு வாட்டி கூட நம்ம பேசும்போது ஃபோன் எடுத்து நான் அவரை நோண்டி பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோன்னா நம்மளோட மட்டும்தான் பேசுவார். ஸோ ஹி கிவ்ஸ் எவ்ரி ஒன் தட் டைம். ஹி மேக்ஸ் எவ்ரி ஒன் பி சீன். ஸோ இட்ஸ் சச் அ ஹியூஜ் லாஸ் அண்ட் it's such a weird thing. இது வந்து it is going to be such a celebration for the fans. எனக்கு இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது it's so difficult and I know the story and நான் ஃபுட்டேஜை கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு it's not going to be an easy ride. and ராஜ்குமாரா நாங்கள் பண்ண படம்
I've met so many people like தாத்தா பாட்டிங்க கூட like 7 வாட்டி அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. And இந்த படம் கண்டிப்பாக I think everyone's going to watch it multiple times, and it's just going to be huge. நம்ம அவரோட நடித்த அனுபவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பேசுவோம். த போஸ்டர் சேஸ் புனித் என்ன பண்ணியிருக்காரு என்னன்றது நமக்கு தெரியுது. ஸோ பிரியா ஆனந்த் என்ன கேரக்டர் பண்ணுறாங்க, வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன் இன் திஸ் ஸ்டோரி which looks like ஒரு action packed entertainer? It is an action packed entertainer. It's a full and out masala film. The kind of film that everyone loves to watch Appu in. So அவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இட்ஸ் ஹியூஜ் அந்த தியேட்டரில் விசில் போட்டு கத்தி டான்ஸ் ஆடி கூத்தாடுற ஒரு எல்லாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் மை கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங். நாங்கள் எல்லாருமே ஆர் நத்திங். திஸ் இஸ் அப்புஸ் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹிம். அவர் இருந்திருந்தாலும் திஸ் மூவி இஸ் ஆல் அபவுட் ஹிம். இப்போது ஈவன் மோர் ஸோ இட்ஸ் ஒன்லி அபவுட் ஹிம். நான் எந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு சீனில் வந்திருந்தாலும் ஐ வுட் பின் வெரி ஆனர்ட் அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆனர்ட் டு பி த ஹீரோயின் இன் திஸ் ஃபில்ம். ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றத தாண்டி ஒரு ஐகானை செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ரெகுலர்லி. அதான் புனீத் விஷயத்தில் நம்ம பார்த்தோம். எல்லாருமே நாட் அ சிங்கிள் வேர்டு அவரை பற்றி வந்து ஒரு முகம் சுழிச்சவங்களே இல்லை, ஆல் ஏஜ் குரூப்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் லெசன்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ லைஃப் லெசன்ஸ், இப்போ நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க, மொபைல் ஃபோன் அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் என்ன? நிறைய அவர்கிட்டேருந்து இவ்வளோ ஒரு லெவல் ஆஃப் ஸ்டார்டம் அண்ட் டு ஸ்டில் பி நார்மல் அண்ட் டு ஸ்டில் பி ஸோ ஸ்வீட் அண்ட் டு ஸ்டில் கனெக்ட் வித் the audiences and people and their life experiences, because he's been fortunate from his birth இல்லையா. பட் ஆனாலும் ஒரு சாதாரண மனிதங்களோட கஷ்டம் அவருக்கு புரியுது. அண்ட் அது நிறைய பேர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்காது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அதுவே மறந்துடுவாங்க. பட் எக்ஸ்ட்ரீம்லி எம்பத்தட்டிக். அவர்கிட்டேருந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஹார்ட்லேருந்து சிரிப்பார். ஸோ இட்ஸ் லைக் ஹி ஹேஸ் தட் ஃபேஸ் தட் அவர் ஸ்மைல் பண்ணும்போது நம்ம திரும்ப ஸ்மைல் பண்ணாமல் இருக்க முடியாது. அது டிவியில் அவரை பார்த்தாலும் இல்லாட்டி நேரில் அவரை பார்த்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் அ நேச்சுரல் திங் தட் ஹேப்பன்ஸ் இன் அ ரெஸ்பான்ஸ். ஐ திங்க் த பிக்கெஸ்ட் லெசன் இஸ் டு லிவ் யுவர் லைஃப், லிவ் இட் டு த ஃபுல்லஸ்ட். அவர் எல்லாத்துலேயுமே வந்து ஹீஸ் லிவ்ட் ஹிஸ் லைஃப். ஃப்ரெண்ட்ஸோடு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க. நிறைய பேர் ஷூட்டிங்க்கு வந்துகிட்டே இருப்பாங்க, விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த நாட்டில் நாங்கள் ஷூட் பண்ணாலும், ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ணோம் ராஜ்குமாராக்கு, அங்கே ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவருக்கு. எல்லாரோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருந்தார். இப்போ மீடியானா அவ்வளோ மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு பர்சனல் கான்டாக்ட் அண்ட் கனெக்ட் இருந்தது. டைரக்ட் கான்டாக்ட் ஒரு பிஆர்ஓ மூலியமாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல். ஃபேமிலினா ஹீ இஸ் சச் அன் அமேசிங் ஃபேமிலி மேன். த பெஸ்ட் ஹஸ்பண்ட், பெஸ்ட் ஃபாதர், பெஸ்ட் பிரதர், best son kandipa, and just an amazing person. So I think the biggest lesson is to live your life in the moment, be in the present, and just have fun. Don't take yourself too seriously. I think நம்ம எல்லாருமே we get stuck in our head and stuck in a point. அவர் ஜாலியாக இருந்திருக்காரு. So I learned that from him. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஒருத்தருக்கு ஒரு படம் அமையிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம், பெரிய ஸ்டாரோட படம் அமையிறதுன்றது. பட் இது வந்து ஒரு இந்த டிஃபிகல்ட்டான டைமில் கூட கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் போய் சேரப்போகுதுன்னா இமேஜின் த ஹியூமங்கஸ் நம்பர் பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் த ஃபிலிம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் டு புனித் அப்படின்னா வாட் ஆர் த வேர்ட்ஸ் தட் யூ வுட் சே டு புனித் நவ் ஃப்ரம் ஹியர்? Sorry. அவர் என்னென்னா இட்ஸ் ஸோ அமேசிங். அவர் இருக்கும்போதும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஷேட்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ கூட அவர் ஹீஸ் கண்டினியூயிங் டு ஜஸ்ட் பிரேக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் செட் த ஸ்டாண்டர்ட் ஸோ ஹை. Sorry. So I think for generations to come it's going to be very difficult to create these kind of records and numbers. And you are basically a film personality who would be adored, admired, followed by people in social media எல்லாருக்கும். பட் அந்த tinge of it ஒரு ஹியூமனிட்டி, ஹியூமன்னஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் திருப்பி ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்டாருக்கு. பிகாஸ் ஒரு ஸ்டார்னு வந்தால் சுற்றி ஒரு கோட்ரி வரும், நீங்கள் சொன்ன மாதிரி பிஆர்ஓ கான்டாக்ட் மூலமாக போக வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி ஒரு ஹியூமனாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? See, I think it has nothing to do with a star or not star. இப்போ சாதாரண
நார்மல் ஜாப்ஸில் இருக்கிறவங்க கூட ஐ திங்க் we're forgetting that basic goodness அந்த ஒரு quality. I think we're all running after money or the next big achievement லைஃப்பில் அடுத்தது those things are very important obviously. அது நம்மளை கிரவுண்ட் பண்ணும். But I think it's important to have empathy. It's very important to just be kind. It doesn't go wrong. Like இப்போ நான் உங்ககிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா அது வந்து தப்பாக போகாது. It's not going to cost me anything. It's just going to take me to take a second and be like, hi, how are you? அவ்வளோதான். Something as simple as acknowledging you. Yeah, I don't know. I think especially கோவிட்க்கு அப்புறமும் எல்லாரும் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அண்ட் அது எல்லா லெவல்ஸ்க்கும் எல்லாருக்கும் பாதிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் it's important that everyone take a pause and don't take life and ourselves too seriously. நாளைக்கு என்ன நடக்கும்னு கண்டிப்பாக தெரியாது. And perception of cinema, James அப்புறமா the way you approach things, ஒரு 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 காம் கம்போஸ்ட் விஷயங்கள் சிலதெல்லாம் பிரியா ஆனந்த்க்கு வந்திருக்கா, especially after whatever the trauma that you underwent after recent incidents? I don't know, தெரியல, பார்க்கணும். I think I've been very fortunate. I'm definitely blessed because கோவிட்க்கு அப்புறம் I became even more busy. நான் வந்து கோவிட்க்கு முன்னாடி இருந்த லைஃப் and கோவிட்க்கு அப்புறம் இருந்த லைஃப் I've been very fortunate. But lifely I think I feel like it's important. பண்ணுற வேலை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும். அண்ட் ஒருத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அந்த மூமெண்ட்டில் இருக்கணும். அடுத்தது என்ன வேலை இருக்குது, அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்காமல் அவங்களோட அந்த மூமெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும். ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஜேம்ஸ் பொறுத்த மட்டும் இத்தனை நாள் ஷூட் பண்ணாலும் ஏதோ ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப மெமரபிள் மொமெண்ட், எனக்கு செட்டில் புனித் சாரோட இந்த மொமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எந்த மொமெண்ட்டை சொல்லியிருப்பீங்க? இட்ஸ் எனி மூமெண்ட் வித் ஹிம். இட்ஸ் ஜஸ்ட் எனக்கு கண்ணு மூடி இப்போ நான் இஃப் ஐம் சிட்டிங் ஹியர் வித் யூ அவர் திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணுறது தான் எனக்கு தெரியுது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்னைக்கு இவரோட பேசுறதுனால இவரை பற்றி வீட்லேயும் சரி, இட்ஸ் ஜஸ்ட் இட் ஹான்ஸ் மீ ஹிஸ் ஸ்மைல். It's just so pure and from the heart. So it's not just one moment, you know. I'm very very blessed. I'll never forget. நான் வந்து ராஜ்குமார் ஷூட்டிங் ஆஸ்திரேலியாவில் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். நான் பஸ்ஸில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். என்னோடய ஹேர் ட்ரெஸ்ஸரோட அவர் பஸ்குள்ளார வந்து கை கொடுத்து ஹாய் எம் புனீத்னு சொன்னார். அண்ட் இட்ஸ் லைக் யூனோ எனக்கு முன்னாடியிலேருந்தே அவரை தெரியும். நான் தமிழ்நாட்டில் இருந்தனாலும் ஐ வாட்ச்ட் ஹிஸ் ஃபில்ம்ஸ். I've had friends who produced his films, ஸோ அதெல்லாமும் பார்த்துருக்கேன். ஸோ அவர் அப்படி பேசும்போது அன்றைக்கி ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கன்னடா சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒவ்வொரு லைக் ஸோ மெனி ஸ்வீட் திங்ஸ். அது எனக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுங்க, அதுவும் சொல்லணும். பிகாஸ் அவர் எல்லாரோடையும் அப்படி தான் இருப்பார். லாஸ்ட்டாக அவரை பார்க்கும்போது we were shooting our climax and அப்போ கூட வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு, உங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு. எனக்கு மட்டும் இல்லை, என் ஸ்டாஃப் எல்லாருக்குமே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. आपको भी दिया था ना चॉकलेट सब. So he's just so thoughtful and யாருமே அப்படி இருக்க தேவையில்லை, especially a star of his nature, so his stature. So yeah, I mean it's a nice or emotionalaக இருந்தாலும் lot of things, lot of your experiences with Puneeth and life lessons I'll cherish for life that you will cherish for life. So then finally a few words for Appu's fans. என்ன சொல்றீங்க ஃபேன்ஸுக்கு? what is the message that Priya Anand is giving now? I don't have to give any messages. I think Appu lives on. I think all of us feel the same way. எனக்கு அவர் ஏதோ வேறு ஒரு ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார், இல்லாட்டி வேறு ஒரு நாட்டில் இருக்காரு தான் நான் நினைக்கிறேன். பட் யா, and Tamil fans, because the movie is going to speak in Tamil also. Tamil fans பொறுத்த மட்டும் Priya Anand இந்த படத்துக்கு சம்மரைஸ் பண்ணா if whatever she had said no, அது வந்து தமிழ் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு அப்போவா வந்து அவரோட டிமைஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. பட் ஐ திங்க் அதுக்கப்புறமே எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு ஹியூமன்னு. அண்ட் கண்டிப்பாக இட்ஸ் அ பர்சன் தட் எனி ஒன் ஹூ நோஸ் ஹிம் இஸ் கோயிங் டு மிஸ் ஃபார் எவர். அண்ட் இந்த படம் மூலியமாக ஏன் அப்பு சார் அவ்வளோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு உங்களுக்கே புரிய வரும். ஹீஸ் மாஸில் மாஸ் அண்ட் டான்ஸில் டான்ஸ், ஃபேமிலிக்கு சென்டிமெண்ட்ஸ் அண்ட் காமெடிலையும் அவர் சூப்பராக கலக்கிடுவார். ஸோ ஐம் ஷுர் எல்லாருக்குமே எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் உங்கள் எல்லாருக்குமே அப்பு சார் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் மேபி இட்ஸ் அன் இன்ட்ரடக்ஷன் டு கோ அண்ட் ரீவிசிட் ஆல் ஹிஸ் மூவிஸ். அவர் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட்
பவர் ஸ்டார் அவரோட பட்டம், பட் எல்லாருமே அன்பாக அவர் அப்புன்னு கூப்பிடுவோம். ஸோ இது எங்கள் அப்புவோட படம். ஸோ ப்ளீஸ் பாருங்கள். அவரோட பர்த்டே அன்றைக்கி March 17th ரிலீஸ் ஆகுது.